நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. கொண்டு ஊத்துவே வாடி போய் நிக்குதான். எல்லா செடி நிக்கு செம்போப்பு கண்ணை காணும். சரி, செம்போப்பு கண்ணு காணுமே, இவன் கிணத்த காணல மாதிரி. ஆமாமா, செம்போப்பு கண்ணை காணுமன்னு சுத்திக்கிட்டு வாரேன். சரி, அதாவது செம்போப்பு கண்ணை பூங்கண்ணை யாரும் பிடிக்க தூர போட்டாங்களே, என்ன செய்வோம்னு கவலையோட வாசல்ல உட்கார்ந்துருக்கேன். சேல மேல பாக்கி சிலாப்புல அடுத்த விட்டு சிலாப்புல கிடக்கு. ஆமா, அப்பதான் ஒரு ஆளு சொல்லிச்சு, ஏமா என்ன இப்படி இருக்குன்னு. சரி, செம்போப்பு கண்ணை காங்கலன்னு சொன்னோம். ஆமாமா, ஸ்லாப்ல கிடக்க பாரு உன் கண்ணு அப்படிங்கு. சரி, ஓ மேல ஸ்லாப்ல கிடக்கு கண்ணு, அடுத்த வீட்டு ஸ்லாப்ல கிடக்கு. எனக்கு இருந்து கால் முளைச்சி போயிருக்கு. பூஞ்செடிய பிடுங்குறானே மனுஷன் மேல உள்ள கோபத்துல, பூஞ்செடிய பிடுங்குறானே, அந்த கை விளங்காம போயிட்டாவ என்ன பண்ணுவான்? அது ஒரு உயிர்லாமா? அது ஒரு உயிர் தானே. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலையா, தூர விலகியாச்சும் போயிட்டே இருக்கணும். சரி, அள்ளி செமன்னு விட்டாச்சு. ஆமாமா, செடியை பிடிக்க போட்டு போறான். உடனே மறுநாளே வேலி போடுறது ஆளை கூப்பிட்டு வேலியை போட்டேன். சரி, மூணாவது நாள் ஒரு கேமராவை மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். கேமரா மாட்டியாச்சு. ஆமா, இனிமே நம்ம ஆதாரத்தோட ஸ்டேஷன்ல போய் நிக்கணும். சரி, வீட்டுல காணல, ஆமாமா, நாயை யாரும் அடிச்சு விட்டாங்க, செடியை பிடிங்கிருக்காங்கன்னா ஆதாரத்தோட ஸ்டேஷன்ல கொண்டு அப்பதான் அவங்க உண்மையை பூரா அங்க போய் சொல்லணும். சரி, இவ்வளவு நாள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் என் குடும்பத்துல அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட அவ சொல்லி கொடுத்தவளையும் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட். ஆமாமா, அவன் செய்தவனே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்த்திருக்கேன். இருமை அப்படியெல்லாம் நடக்காது, அதான் கேட்டேன். ஏன்னா நீங்க கேமரா மாட்டிருக்கீங்க. மாட்டியாச்சு. சின்ன சிறுசோ ஒரு சின்ன பிள்ளைய கூட உள்ள வராது, உள்ள வர முடியாது. அப்போ நாராயணமூர்த்தி சொல்லுகிறார், என்னமா சொல்லுகிறார்? பெண்களே நான் வரல, நீங்க போங்க. அப்போ நாராயணமூர்த்தி நாகச்சொன்னையிலே வந்து நின்று, ஆமா, சப்தகன்னிமார்கள் 7 பேரும் நாகச்சொன்னையிலே வந்து நின்று, சரி, இவள் அன்றாடு குளிக்கு வழக்கம் என்ன? ஆமா, என்ன நம்ம நிக்கிற இடத்துக்கு என்றைக்குமே ஆண்கள் வரமாட்டாங்க. ஆமா, ஆடவர்கள் வரவே மாட்டார்கள். அந்த இடத்துக்கு ஆம்பளைங்க யாரும் போறதில்ல. சின்ன சங்கர கோயில் மாரியோலுக்கு. ஆமா, சின்ன சங்கர கோயில் எல்லாரும் போவோமா? அப்படியா? அதுக்கு தாங்க போறதோ? ஆமா, அதானே கேட்டேன். என்ன அது காட்டுக்குள்ள இருக்கு. சரி, ஆளுக்கு யாரும் போக்குவரத்து கிடையாது. அது அப்படி ஆளுதான் போவோம். ஆமா, அப்படி ஆளு அப்படி இருக்குல்ல. சரி, அந்த ஆளு. ஆமாமா, அதனால என்ன அப்போது நாளைக்கு சப்தகன்னிமார்கள் 7 பேரும், சரி, இவள் ஆடைகளை எல்லாம் அவிழ்த்த தண்ணீர் கரையிலே வைத்துவிட்டு தண்ணீருக்குள்ளே நின்று நீராடி கொண்டிருக்கிறார். ஆமா, அப்போ நாராயணமூர்த்தி நினைக்கின்றார், என்னமா நினைக்கின்ற, நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்டா? என்னென்ன கேள்வி கேட்டா 7 பேரும்? ஆண்டி கிழவா, பண்டார கிழவா, கூணு கிழவான்னு கேட்டாளே. தாடி நிறைச்சு போச்சு, தள்ளாடு கிழவான்னு சொன்னாலே. இப்ப இவ சேலைகளை எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா நம்ம கிட்ட வந்து வா கேட்டுத்தானே ஆகணும். சரி, சேலைகளை அவர் எடுத்தாலும் அவ எடுத்தாளா? அவர் தாமா எடுத்தாரு. ஏற்கனவே எங்க வீட்டுல பீரோல இருந்த சேலைய புறம் காணோம். ஆமா, யார் தூக்கிட்டு போனாங்கன்னே தெரியல. சரி, அப்ப ஏதோ ஒரு சேலை கிளவாணி வந்திருப்பா போல. எப்படி உங்க வீட்டுல ஒன்னொன்னா காணாம போத? எப்படி யாரு குரலி ஏவி விட்டுருக்காவளா? குரலியா இல்ல பெரளியா? ஒரு பெண் குரலி ஏவி விட்டுருக்காங்கம்மா. ஓ, ஏவல். ஆமா, அதாவது பீரோல இருந்த சேலை புறம் வெளிலுக்கு போயிட்டு பாக்கி காணல. சரி, வீட்டுல இருந்த ஏர் கூலரை காணும், கிரைண்டரை காணும், சரி, மிக்சிய காணும், சரி, தையல் மிஷினை காணும், கழுவி கவுத்தி போட்டு போயிட்டா, பொட்டால் அடிச்சா கிளமாக்கிட்டா. வீடு இருக்கா? வீட்டையும் காணுமா? வீடு மட்டும்தான் இருக்கு. அவனையும் பொட்டால் அடிச்சா கிளமா ஆக்கி வச்சிருக்கா, குறையும் ஆக்கிருவா. சரி, ஆமா, அதனால நாராயணமூர்த்தி சொல்லுகிறார், சேலைகளை எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம கிட்ட வந்து கேட்டுத்தானே ஆகணும். ஆமா, அப்ப நம்ம கிட்ட வந்துதானே ஆகணும் என்று சொல்லி, ஆமாப்பா, ஆடு மாடு மேய்க்கும் வந்த ஆயர்குல தோன்றலை போ பாலகனை போல கொண்டார் எம்பருமா நாகச்சோனையான ஆலமர கிளையதிலே கண்ணனான கோபாலனோ எங்கள் கண்ணனாகி நாராயணமூர்த்தி. ஆமாம்மா, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர் குல தோன்றலை போல் வடிவம் கொண்டு 10 வயது போன்ற ஒரு பாலகனை போல் வடிவம் கொண்டு, சரி, நாகச்சோனை அருகிலே பெரிய ஆலமரம். ஆமா, என்ன மரம்? பெரிய ஆலமரம். ஆலமரத்தினுடைய கிளையிலே இருந்து கொண்டு, சரி, புல்லாங்குழலை எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஆமா, புல்லாங்குழல் எடுத்து பாட்டு நடக்கு.
அப்போ இது பெண்களுக்கு தெரியாது. ஆமா, இவ 7 பேரு பேசி பேசி குளிக்கிறா. ஒரு பெண்ணா 2 பெண்ணா? 7 பெண்கள் அல்லவா? குளிச்சோம் தண்ணியை விட்டு வெளியே வந்தங்கிறதுக்கு. அப்பதானே ஊர் பழக்கம், தெரு பழக்கம், எல்லா பழக்கமும் வரும். நாட்டு பழக்கம், பக்கத்து வீட்டு பழக்கம், எதிர்த்த வீட்டு பழக்கம் எல்லாம் அங்கதான் நடக்கும். சரி, 4 பெண்கள் கூட இடத்துல எல்லா பழக்கத்தையும் கேட்டுக்கலாம். சரி, 4 பெண்கள் கூட இடத்துல எல்லா பழக்கமும் கேட்டுக்கலாம். அதுல ஒருத்தி சொல்லவா, இவ இருக்கணுமாகும். நாங்களாம் 4 பெண்ணு கூடுத இடத்துக்கு போகவே வேண்டாம். சரி, எங்க கூட 4 பெண்ணு இருக்காவ. ஓ, எல்லா கதையும் இப்ப கேக்குறீல்ல? அது 4 பெண்கள் கூட இடத்துல எல்லா பழக்கமும் நடக்கும். ஆமா, நம்ம நம்ம பெண்கள் கூட இடத்துல சாமி கதை மட்டும் தான் நடக்கும். சரி, அதாவது நம்ம அப்படித்தான் நடத்துவோம். சில பேர் சொல்லுவாங்க, இவ இருக்கணுமாங்கும்பா அவளை பார்த்து, இவ பொம்பளையாங்கும்பா, என்னதெல்லாமோ நடக்கும் இல்லையா? சரி, அவ வீட்டுல அப்படி, இவ வீட்டுல இப்படி. 4 பெண்கள் நாட்டு பழக்கத்தெல்லாம் விடுவாங்க. ஆமா, எத்தனை பேச்சு வரங்க, உலகமே பேசுவாங்க. அப்பதான் 1ன்னா 9ன்னு இழுத்து விட்டுருவாங்கம்மா. நல்லவர்களை நாடு போற்றும், உற்றாரை உலகம் போற்றும். சரி, என்ன உண்மைதானே? அது உண்மைதாமா. அப்போ பார்த்தாரியம் பெருமாள். சரி, அத மாதிரி 7 பேரு பேசி பேசி குளிச்சுக்கு நிக்கிறான். பார்த்தாரியம் பெருமாள் என்னையா வாயு பகவானை வரவழைத்து வாயு சிறு தண்டலாகி வீசி 7 பெண்களுக்கு கலட்டி வச்சிருக்கிற சேலை ஒரே சுருட்டா சுருட்டி மரத்துல கிருஷ்ணன் கையில கொடுத்து விட்டது. சரி, இது பெண்களுக்கு தெரியாது. ஆமாமா, நம்ம 7 பேர் மட்டும் தான் நினைக்கும். இங்க வேற யாரும் வர மாட்டார்களே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டா. ஆமா, அப்படி நீராடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சரி, அப்ப அதுல ஒரு பெண்ணு சொல்றா, அக்கா என்னக்கா நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு, ஆமா, பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு தண்ணி கொண்டு போகணுமே. சரி, அதாவது பகவானுக்கு பூஜை செய்வதற்கு தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டுமே. தண்ணீரும் கொண்டு செல்ல வேண்டும், பூவெடுத்து பூஜையும் செய்ய வேண்டுமே. ஆமா, துப்பனப்பட்டிக்கு போனோம்ல. அதாவது நம்ம காலையில நம்ம 7 மணிக்கு அங்க நிக்கணும். சரி, அதாவது அப்போ சப்தகன்னிமார்கள் சொல்றாங்க, என்னமா சொல்லுறாங்க, ஒரு பெண்ணால் மட்டும் வந்து கரையில வந்து ஆடைகளை பார்க்கும் போது, சரி, அங்க ஆடைகளை அங்க கடலையே செய்வாய் அதே செய்வாயே சேலைகளை காணமாட்டி. ஆமா, இங்க தானே டீ போட்டிருந்தேன். யார் எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க? இங்க யாருமே வர மாட்டாங்களே. நம்ம 7 பேர் தானே இருக்கோம். நம்ம 7 பேர் தான் இருக்கோம். எப்படி கேமராமேனை பார்த்தா உங்களுக்கு ஆளா தெரியல? அதே அவரை சேர்த்து நம்ம 7 பேர் இருக்கோம். என்னவா ஏறமா கேமராமேன் சேர்த்து தான் 7 பேர் இருக்கோம். இல்லம்மா, நான் நாகவல்லி அக்காவும் மறக்கல, எல்லாரும் மறந்துட்டீங்க. அவியல இன்னுமா நீங்க மறக்கல? அதாவது என்னமா அப்போது பார்த்தாரியம் பெருமாள் சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? அதாவது எக்கா நம்ம சேலைகளை காணும யார் எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க? யாரடி எடுத்திருப்பா? யாரடி எடுத்திருப்பா? நீ எடுத்தியாடி? நான் எடுக்கிறேன். 7 பேர் தண்ணிக்குள்ள எல்லாம் நிக்கும். சரி, அப்ப இதுல ஒரு புல்லாங்குழல் சத்தம் கேட்குதே. ஆமா, சீங்குழல் சத்தம் கேட்குதே. சரி, அது எங்க இருந்து கேக்குது? அதோ மரத்துல பாரு கிருஷ்ணனே. ஆலமரத்துல இருக்கான் பாரு கிருஷ்ணனே. கண்ணா கோபால கிருஷ்ணா, மாய கண்ணா, எங்க ஆடைகளை கொடு கண்ணா. சரி, எங்க ஆடைகளை நீதான் எடுத்து வைத்திருக்கின்றாய் கண்ணா. எங்கள் ஆடைகளை தாருமையா நானே கோபாலா என்று சொல்லி கண்ணியர்கள் எடுத்துரைக்கும் எம்பருமா அறமுக கண்ணாலே எண்ணாத எண்ணமல்ல எண்ணாத எண்ணமல்ல எண்ணுகிறார் சிந்தையிலே எண்ணாத எண்ணமல்ல எண்ணாத எண்ணமல்ல எண்ணுகிறார் சிந்தையிலே. கண்ணா கோபால கிருஷ்ணா, மாயக்கண்ணா, அங்க பெண்கள் கண்ணா எங்கள் ஆடைகளை கொடுக்கண்ணா என்று கேட்கிறார்கள். சரி, இங்க பெண்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன? ஆமா, என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டீங்க? சேலைகளை நான் ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்தத பாத்தி ஆட்டி நீ. கண்ணா கோபால கிருஷ்ணா, மாயக்கண்ணா, அப்படி சொல்லாதே கண்ணா. சரி, நீதான் கண்ணா எடுத்து வைத்திருக்கிறாய். ஆமா, அங்க நீ ஒருவன் மட்டும் தான் இருக்கிறாய் கண்ணா. பெண்களே, என்ன உங்க 7 பேருக்கு சேலை தானே வேணும்? ஆமையா,
நீங்க 7 பேரு தண்ணியை விட்டு வெளியே வாங்க, உங்க சேலையை தர்றேனார் கிருஷ்ணன். சரி. ஓ, நாங்க தண்ணியை விட்டு வெளியே வந்தது போதும், எங்க ஆடைகளை நீ தந்தது போதும். பார்க்க தானே சின்ன பையன், என்ன பேச்சு பேசுறான் பார்த்தியா? என்னென்ன பேச்சு பேசுறான் இல்லையா? சின்ன பையன் இல்ல யாரு? சரி, அதுக்கு தானே பிள்ளை, செவிட்டுல அடிக்கிறதுக்கு தானே பிள்ளை. என பேர் சொல்லதானே பிள்ளை, பிள்ளை அதுக்கு தானே ஆசைப்பட்டு இருக்கிய. அடி வாங்க செய்யணும். கண்டிப்பா பெற்ற பிள்ளை அடிக்கணும். ஆமா, அதுக்கு தானே பிள்ளை பெற்று வளர்க்கும். அதுக்கு தானே வளர்க்கும். அப்ப சரிம்மா, நம்ம அடிச்சாச்சு. சரி, இப்பதான் திருப்தியா இருக்கு. ஓஹோ, ஆமா. அப்போ நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறார்? நம்ம தண்ணி பெண்கள் பார்த்தாங்க, சின்ன பையனா இருந்தாலும் என்ன பேச்சு பேசுறா பார்த்தியா? சரி. இந்த காலம் பெரிய ஆட்களை நம்பிடலாம், சின்ன பிள்ளைகளை நம்ப முடியாது. ஆமா, முடியாது முடியாது. ஏட்டு செட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியுது. சரி. ஆமா, அவங்கிட்ட தான் படிக்கணும் போல இருக்கு. ஆமா, அவங்கிட்ட தான் கத்துக்கிடணும். ஊமை மாதிரி இருக்கத மட்டும் என்னைக்கு நம்பாதீங்க. சரி. நம்மள மாதிரி வாய் பேசுறவங்க கிட்ட எந்த இதுவும் இருக்காது. ஆமா, மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஊமை மாதிரி முழிக்கும் தெரியுமா? சில பிள்ளைகள் பெரிய ஆட்கள் அமைதியா இருக்க ஆட்களை நம்ப கூடாது. நம்ம கேமராமேன் அந்த மாதிரி. சரி, அவர் தங்கமான மனிதர், அவர் நல்ல மனிதர். அதாவது எனக்கு பசியற தெரியாதுப்பா, எல்லாம் அவட்ட தான் இருக்கும். சரி, எனக்கு 8 மணிக்கு மேல நான் போனே பேச முடியும்பா. எனக்கு அவதான் விடிய விடிய பேசுவா. செவந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுப்பா. இப்ப அவளுக்கு தான் எல்லாம் தெரியுது. சரி, இப்ப நீங்க யார சொன்னீங்க? அண்ணன் கோவிச்சு கீழே இறங்கிட்டாரு. உலகம் பூரா தெரியுது போ. சரி, அதனால அவர் கோபமே வராது. அப்போ நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? அப்ப பெண்கள் பார்த்தாங்க, இவ தண்ணி விட்டு வெளியே வர சொன்னா பாத்தியா? பார்க்க தானே சின்ன பையன். சரி, இவ தண்ணி விட்டு வெளியே வர சொன்னதுனால ஆமா, தண்ணீரிலே இருக்கின்ற தாமரை இலைகளை பறித்து கொண்டு அதை தொன்னையாக தைத்து ஊசி நூலாலே தைத்து ஒரே அங்கி மாதிரி கழுத்துல இருந்து கீழே வர போட்டிருக்கிறார் சப்தகன்னி 7 பேரும். ஆனக்கார சட்டை மாதிரி போட்டிருக்கான். ஏற்கனவே சொல்லியாச்சு, நைட்டு போட்டாச்சுமா. பெண்கள் 40 வயசுக்கு பிறகு பாட்டியா உள்ளவங்க எல்லாம் யாரும் சுடிதார் போடக்கூடாது. சரி, பாட்டி யாரு, மவா யாரு, பியாத்தி யாருன்னு தெரியலையா? இப்ப அப்படித்தான் இருக்கு. சரி, நான் பார்த்த இடமும் அப்படித்தான் இருக்கு ஒரு இடத்துல தக்க. ஆமாமா, அதாவது பாட்டி, அந்த பிள்ளைக்கு பாட்டி யாருன்னு அடையாளம் தெரிய மாட்டேக்கு. சரி, ஒண்ணு போல ஒரே வயசுல இருக்கா. அப்படி இருந்தாதானமா பிழைக்க முடியும். மகள் அப்படி இருக்கா, பேத்தியும் அப்படி இருக்கா, அம்மை அப்படி இருக்கா. சரி, Dress சேமா போட்டுருக்க. இப்ப இந்த பாட்டியா உள்ளவங்க சுடிதார் போடுறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள பரப்பிட்டாச்சு. என்ன ஒன்னால தானே உன் பிள்ளைகள் கெட்டு போச்சு. சரி, உண்மைதானே? உண்மைதான். என்னையா அது வேற, குடும்பத்து நைட்டின்னு இருக்கும். அது வேற, நைட்டுக்கு போடுறது காலையில கலத்துறது அது வேற. அப்போது இந்த சுடிதார் பார்க்க வேலை. சரி, அப்போ நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? இவ ஒரு தண்ணியை விட்டு வெளியே வர சொன்னதுக்காக ஆமா, தாமரை இலையை கட்டிக்கு நிக்கிறாளே சப்தகன்னி 7 பேரும். சரி, இந்த தாமரை இலைகளை தின்க வேண்டுமானால் வெள்ளாடுகள் வந்தால் தான் திங்கும். ஆமா, வெள்ளாடுகள் வந்தால்தான் தாமரை இலைகளை திங்கும் என்று கைலாச தேவுக்களை எல்லாம் வெள்ளாடுகள் ஆக்கினார் பெருமாள். சரி, பெண்களை பார்த்து கையை காமிச்சாரு. இந்த வெள்ளாடுகள் ஓடி வந்து தண்ணீருக்குள்ளே நிற்கின்ற பெண்கள் கட்டியிருந்த தாமரை இலைகளை பறித்து தின்றது. சரி, 7 பேர் ஓடி போய் கழுத்தளவு தண்ணீருக்குள்ளே குதித்தார்கள். ஆமா, ஆகா, கழுத்தளவு தண்ணிக்குள்ள குதிச்சாங்க. சரி, இன்னும் இந்த பெண்கள் தண்ணி விட்டு வெளியே வரலையே, வர மாட்டேங்காங்களே என்று மணி வேற சாயந்தரம் 6 மணி ஆகுது. சரி, என்று கண்ணன் காற்றையும் மழையையும் வரவழைத்தார். சரி, காற்று மழை வரும்போது பெண்களுக்கு குளிர் தாழ முடியவில்லை. ஆமா, அப்ப குளத்தை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். அப்போ நாகச்சுனை அருகிலே அக்னியாக எரிந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. சரி, என்ன தீ குளிர் தாழ முடியலன்னா தீ பக்கத்துல போனா தான் முடியும். ஆமா, அக்னி பக்கத்துல போனால்தான் முடியும். இப்ப 3 எஸ்டேட்டுக்கு வில் பாட போனோம். சரி, பொள்ளாச்சிக்கு மேல ஆழியார் அணையில பாடணும். சரி, அந்த இடத்துல பாடும்போது குளிர் அதிகமாச்சு. ஆமா, மேடையை சுத்தி கொளுத்தி விட்டாங்களோ, தென்னை ஓலையை போட்டு கொளுத்தாங்க. சரி, மேடையை சுத்தி நாங்க அதை வைக்கையில இருந்தா படிச்சோம். ஆமாமா, அப்பதான் விரைக்காது. ஆமா, அது போல நாராயணமூர்த்தி நாகச்சுனை அருகிலே அக்னியாக எரிந்து கொண்டிருக்கிறார். சரி, பார்த்தா சப்தகன்னி 7 பேர். எக்கா எங்க பாக்க, பாக்குமா, அதுல யாரோ தீய கொளுத்துறாங்க. சரி, அதாவது அதுல தீய கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம குளிர் அதிகமா இருக்குது. ஆமா, நாம கொஞ்சம் அந்த தீ பக்கத்துல போய் நிப்போமே, எல்லாரும் போய் அதுல உட்காருவோம். நமக்கு விரையில் தாங்கும். ஆமா, அப்படி என்று சொல்லி கன்னியர்கள் 7 பேரும் அக்கினிய சுற்றி எல்லாம் சுற்றி எல்லாம் அமர்ந்தாளே கன்னியர்கள் அக்கினிய சுற்றி
அமர்ந்தால் சப்த கன்னிமார்கள் 7 பேரும் ஆமாம்மா அது தீதானு உட்கார்ந்தாங்க. சரி நெருப்பு தானே போய் உட்கார்ந்தாங்க. தீயாக எரிஞ்சிக்கிறது கிருஷ்ணங்கிறது பெண்களுக்கு தெரியும். அந்த மாய கண்ணனுங்கிறது பெண்களுக்கு தெரியாது. அப்போது என் பெருமாள் உடலில் உள்ள வெப்பமானது சரி சப்தகன்னிமார்கள் 7 பேர்கள் மீது பட ரிஷிகற்பர தருவாபல் சரி சப்தகன்னிமார்கள் 7 பேருடைய வயிற்றிலையும் 7 பாலர்கள் வந்து பிறந்தா. சப்தகன்னிமார்கள் 7 பேருடைய வயிற்றிலையும் 7 பாலர்கள் வந்து பிறந்தார்கள். சரி பையங்க 7 பேர் வந்து பிறந்தாச்சு. ஆமா பார்த்தா சப்தகன்னிமார்கள் 7 பேர் எக்கா என்ன நமக்கோ கல்யாணம் ஆகல. கல்யாணமாகாத கன்னிமார்கள் நமக்கு 7 பேருக்கு 7 பாலர்கள் வந்து பிறந்து விட்டார்கள். 7 ஆண் குழந்தை பிறந்திருக்கிறானே. நம்ம கற்பு நிலை தவறி விட்டது. சரி இனி கைலாசம் சென்றால் கைலாச கடவுளுக்கே ஏற்காது. ஆமா அதனால அந்த பிள்ளைகளை கையில எடுக்கவும் கூடாது. இந்த பிள்ளைகளை நம்ம தொடவே கூடாது. பிள்ளைகளை தொடலாமா? இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சப்தகன்னிமார்கள் 7 பேர் 7 பிள்ளைகளை கானவனத்திலே போட்டு விட்டு அதான் நம்ம சான்றோர்கள் நாடார்கள் பூலோகத்துல பிறந்திருக்காங்க. சரி நாடார்கள் பூலோகத்துல பிறந்தாச்சு. ஆமா அதனாலதான் குலவ சத்தம் போட்டாங்க. 7 பாலர்கள் பிறந்திருக்க 7 பிள்ளைகளை கானவனத்திலே போட்டு விட்டு ஆமாம்மா அந்த ரத்தில் அங்கே பறந்துட்டாளே அந்தரத்தில் அவர்கள் போக பிள்ளைகளை பார்ப்பதற்கு பெருமாளும் வருகிறாரே. 7 பிள்ளைகளை கானவனத்திலே போட்டுவிட்டு அந்தரத்திலே போய் மறைந்தால் சப்தகன்னிமார்கள் 7 பேரும். சரி பிள்ளைகளை கானவனத்துல போட்டு போயிட்டா. ஆமா வேண்டார்ப்பா பிள்ளை பற்று வெயில போட்டுட்டு போயிட்டா. வெயில்ல போட்டு போயிட்டா. ஒரே போக்கா 7 பேரும் போயிட்டா. என்னையா ஒரே போக்கா போயிட்டா. அப்புறம் அந்தாலும் போறவ தானே இடையில வந்தவ தானே. இடையில வந்த இடையில தானே போவோம். சரி ஒரு நாய குட்டியே வளர்க்கணும் வைங்க. அது நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருக்கும். சரி இடையில வர்றது இடையில தானே போவோம். ஆமா அப்படிதானே போவோம். அது முற்றுல கட்டின தாலி தானே கழுத்துல கட்டல. ஏமா கட்டின மனைவி பெத்த பிள்ளையா இருந்தா கடைசி காலத்து வரைக்கும் கூட இருக்கும். சரி அடுத்தது தானே அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பிள்ளை தானே அது. ஆமா அதனால நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்டாலும் உயிரோட இருக்க முடியுமா? நீயா இங்க வந்து பேச நீ யாருன்னு கேப்பா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல அப்படிதான் ஆகி போச்சு. நீ யாருல என் அம்மையை அடக்கிறதுக்கு என் அம்மையை அடிக்க நீ யாருன்னு கேட்டான். நீ யாரியா வந்த மருமையும் கேட்டான். அம்மைக்கு அவன் யாரு அப்படின்னா ஆகா மனுஷன் வாழ்க்கையில தவறு செய்யவே நினைக்க மாட்டான். சரி மண்டைக்குன்னு எட்டல. அப்போ நாராயணமூர்த்தி பார்த்தார். 7 பிள்ளைகளை அள்ளி சமக்கட்டுமே. சரி கொடுத்த பகவானே அள்ளி சமக்கட்டுமே. பிள்ளை கொடுத்த பகவான் அள்ளி சமக்கட்டு என்று பார்க்கும் போது ஆமா ஒரு குழந்தையா 2 குழந்தையா 7 குழந்தைகள் அல்லவா? 7 பச்சிளம் குழந்தைகள் அல்லவா? சரி எப்படி கையால எடுக்க முடியும்? எப்படியுமா எடுக்க முடியும்? என் பெருமாளுக்கோ 2 14 கரங்கள் முளைத்தது. சான்றோர்களை எடுப்பதற்காக 2 16 கரங்கள் பெற்றது. 2 14 கரத்தோடு 7 பிள்ளைகள் கையில் எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு அவேராதி வள்ளி கையில கையிலையே இடமதிலையே கைலாசத்தில் வந்தல்லவோ நானையும் பெருமா 7 14 கரத்தோடு 7 பிள்ளைகளை கையில எடுத்துக்கொண்டு ஆதிவள்ளி கைலாசகிரி பர்வதத்திற்கு வருகிறார். பெருமாள் ஆமா கைலாசத்துல வந்தார். தங்கச்சி பார்வதி அண்ணா கோபால கண்ணா அண்ணா வாங்க. என்ன கையில என்னன்னா பிள்ளைங்களா இருக்காங்க. ஆமா எங்க பொம்மை கடை வச்சிருக்கீங்களா? ஒரு வேளை சரி
தங்கச்சி பொம்மை இல்ல ஏதோ கோயில் திருவிழாக்கு போனவர் வரும்போது பிள்ளையோட வரீரா? அப்படியே இல்லம்மா. சில பிள்ளைக்கு பதில் உரலை இழுத்துக்கிட்டு வரீங்களா கண்ணி ஓட்டு? அப்படியெல்லாம் தூக்கி வைக்க முடியாதுமா இடுப்புல. பெஞ்சு உடைஞ்சு விழுந்துருமோ? அம்மா பெரிய பிள்ளையா இருக்கு. ஏற்கனவே 2 கன்னத்துக்குள்ள 2 இட்லியை தூக்கி வச்ச மாதிரிதான் இருக்கு. தங்கச்சி பார்வதி, என்னன்னா நீதானம்மா சான்றோர்களை பிறவி செய்யணும்னு சொன்னேன்னா அவங்கதான் இவங்க. ஓ, அவங்கதான் இவங்க, இவங்கதான் அவங்க. ஆமா, இவர்களை எதற்கன்னா கைலாசம் கொண்டு வந்தீங்க? 7 பிள்ளைகளையும் சான்றோர்களை பிறவி செய்யணும்னு சொன்னேன். ஆமா, சப்தகனிமார்கள் வயிற்றுல பிறவி செய்ய வேணும்னு சொன்னேன். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு அம்மா வைங்க. ஆமா, அம்மா தான் பிள்ளைகளை தனியா போட்டுட்டு போயிட்டாள் அண்ணா. அம்மா தெக்க இருக்காளா? ஆமா, தெக்கலாம் போக முடியாது, அங்க இடம் கிடையாது, சீட்டு கிடையாது. ஆலமரத்துக்கு கீழே. அதாவது இறையா 7 பெண்களை பெற்ற தாய் கானவனத்திலே போட்டுவிட்டு அந்தரத்தில் போய் விட்டாள் அண்ணா. சரி, அவள் அல்லவா பெண்மணி. ஆமா, நம்ம கற்பனலை தவறிவிட்டது. நம்ம கடவுளுக்கு அது ஏற்காது. சரி, கடவுள் முகத்துல பார்த்தாலே நமக்கு பாவம்னு சொல்லி கானவனத்துல போயிட்டாள. ஆமா, பகவான் முன்ன இருந்து இப்படி படிக்க முடியாதுன்னு ஓடிட்டாள. போய்விட்டு அவதான் பெண்மணி. சரி, அதனால 7 பிள்ளைகளை நீதான் வளர்க்க வேண்டும் அம்மான்னார். ஆமா. அப்போ பார்வதி சொல்ற, அண்ணா ஏ கோபால கண்ணா, எனக்கே 2 பிள்ளைங்க இருக்கிறா. 2 என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. மூத்த மகனாகிய பிள்ளையார் பெருமான் விநாயக பெருமான் பூலோகத்துல ஆத்தாங்கரையிலையும் குளத்தாங்கரையிலையும் முச்சந்தி பாதையிலையும் சரி அரசமரத்து நடல்லையும் அடிபொம்பு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டதான். அவன் தாய போல பெண்ணை கேட்டு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டதான். இப்படி தாய போல பெண்ணா பெரிய ஆட்டுவரல் மாதிரி வேணுங்கிறீங்க? அப்படி கிடையாதுமா. தாய போல அறிவு, சரி, தாய போல ஞானம், தாய போல கல்வி, சரி, தாய போல அழகு இருக்க வேண்டும், தாய போல வீரம் இருக்க வேண்டும், தாய் பாசம், சரி, தாயினுடைய அறிவு, ஆமா, தாய் பார்வதியினுடைய அழகு. அங்கதான் அறிவு இல்லையே. நான் பார்வதிய சொன்னேன். ஏ, அறிவு குத்தாலத்துல இருக்குமா? அதாவது பார்வதி அம்மா பார்வதி எப்படி இருக்காங்க? சரி, அவங்கள போல பெண்ணு வேணும்னு சொல்லி ஆமா சந்திக்கரையில போய் உட்கார்ந்துக்கிட்டாரு பிள்ளையார். சரி, இளைய மகனாகப்பட்ட முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குமலையத்தோர் வழிபடட்டும் என்று சொல்லி சின்ன கல்லக்கண்ட இடத்திலையும் ஆமா வள்ளி தெய்வ யானை என்று 2 பெண்களை கையில பிடித்துக் கொண்டு எங்கெங்க மலை இருக்குதோ மலை மேல போய் முருகன் நின்னுக்கிட்டதான். சரி, எந்த பிள்ளையாவது கைலாசத்துல இருக்கிறதா? எந்த பிள்ளையாவது என் பேச்சை கேட்கிறதா அண்ணா? என் பிள்ளைகளை ஏன் சொல்லு பேச்சு கேட்காம பூலோகத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு? ஆமா, அந்த 7 பிள்ளைகளுமா என்னுடைய சொல் பேச்சு கேட்க போகுது. 7 பிள்ளைகள் என் பேச்சு எப்படி கேட்கும்னு எனக்கு பயப்படாத பிள்ளைகள். ஆமா, அதனால இந்த பிள்ளைகள் எனக்கு வேண்டாம் அண்ணா. இந்த பிள்ளைகளை என்னால வளர்க்க முடியாது அண்ணா. சரி, அப்ப யாருமா வளர்ப்பா? யாற்றமா கொண்டு அண்ணி லட்சுமிட்ட கொண்டு கொடுங்க அண்ணா. அவளுக்கு எல்லாம் பயிராதம்மா அந்த குழந்தைங்க. அண்ணி லட்சுமியால ஒண்ணும் பண்ண முடியாது. கடலுக்குள்ள உளுந்துரும் அந்த பிள்ளைய. கடலுக்குள்ள போனா போது போய் என்ன செய்யணும்? போறத விட்டுறணும். ஆமா, கை நழுவி போறத விட்டுறணும். நீ பெத்த பிள்ளையா இருந்தா அப்படி சொல்லுவியாமா? அது சும்மா அடுத்த பிள்ளை தானே, அதனாலதான் சொல்ல வேண்டிய இருக்கு. அதனால நீங்க சொல்லுத கேட்க முடியா? பதில் சொல்லுக்கு இதுல பதில் ரெடியா இருக்கு. சொல்லுத கேட்க மாட்டேங்குது. அது எப்படியா முடியும்? நான் பெற்ற பிள்ளையா இருந்தா என் சொல்லு கேட்கும். அடுத்த பிள்ளை எப்படி கேட்கும்? அடுத்த பிள்ளை தானே. அடுத்த பிள்ளை என்னைக்குனாலும் அடுத்த பிள்ளை தானே. அது அடுத்த வீட்டு பிள்ளை தானே. அது அவ தாய் தோப்பை மாதிரி தானே இருக்கும். நம்மளே மாதிரி இருக்குமா? இருக்க முடியுமா? யாரு சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளை இன்னார் பிள்ளைன்னு தானே சொல்லுவாங்க. அது எப்படியா சொல்ல முடியும்? அதனால என்னமா அப்போதையும் பெருமாள் சொல்லுகிறார், என்னமா சொல்லுகிறார்? பிள்ளைகளை பத்திரமா வளர்க்க வேண்டுமானால் ஆமா நம்ம தங்கச்சி ஒருத்தி இருக்கிறாள காளி. காளியாலதான் பத்திரமாக வளர்க்க முடியும். அக்கினியில பிறந்த அக்கினி காளி இருக்கிறாள் அல்லவா? சரி, அவளுக்கு தான் பிள்ளைகள் பயப்படுவாங்க. ஆமா, காளி வந்தா தான் முடியும். சரி, என்ன முடியும்? காளி வந்தால் தான் முடியும். தங்கையே காளியம்மா என்று ஒரு அபய குரலிட்டார் ஆண்டவராகிய சிவபெருமான். நாராயணமூர்த்தி. ஆமா, நாராயணமூர்த்தியினுடைய குரல் கேட்டு சரி காளியம்மா வேகமாக கைலாசம் வருகிறார். ஆமா, நம்ம அண்ணன் எதுக்கோ அழைக்கிறாரேன்னு வேகமாக கைலாசம் வருகிறார். அவ கல்லையதில காளியம்மா வருகிறாளே. இங்க முக அம்மையாகிய விடக்குவா செல்வி விடபத்திர காளியம்மா சிங்கமுக வாகனத்தில் ஏறி ஆதிவள்ளி கைலாசகிரி பர்வதத்திற்கு வருகிறாள். சரி, எக்க
அக்காய பார்வதி, அத்தானே பரமேஸ்வரா, அண்ணா கோபாலகிருஷ்ணா, ஏ வாயக்கண்ணா. என்னை கைலாசத்திற்கு அழைத்த காரணம் என்ன அண்ணா? ஆமா, 3 பேர் சேர்ந்து எதற்காகனா என்னை கைலாசம் அழைத்தீர்கள்? என் பெருமாள் சொன்னார், தங்கச்சி காளியம்மா, என்ன? அதாவது சான்றோர்களாகிய நாடார்களை பூலோகத்துல பரவி செய்தாச்சு. ஆமா, 7 பிள்ளைகளை பரவி செய்தாச்சு. நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு அப்பா நான் தான். ஆமா, அதுக்கு அம்மா யாரண்ணா? பிள்ளைகளை பெற்ற தாய் காணவனத்துல போட்டு போயிட்டாம்மா. சரி, சான்றோர்களை பரவி செய்யணும்னு பார்வதி தான், உங்க அக்கா பார்வதி தான் சொன்னா. ஆமா, அதாவது நான் சான்றோர்களை பரவி செய்து கொண்டு வந்திருக்கிறேன். சரி, என்னால விளக்க முடியாது, ஒன்னால விளக்க முடியாதுங்கிறாங்க. ஆமா, நான் எப்படி என்ன விளக்க முடியும்? காளியம்மா அது ஒன்னால தான் முடியும். என்னால முடியாதுன்னா முடியாது. 7 பச்சிளம் குழந்தையாச்சே. ஒரு பிள்ளைன்னா சமாளிச்சிடலாம். 7 பிள்ளைகளும் வயிற்று பசிக்கு எங்கனா போவது? சரி, 7 ஒரு பிள்ளையும் சமாளிக்க முடியாது. சரி, பிள்ளை இப்ப கரெக்டா கேள்வி கேட்கும். ஆமா, ஒரு பிள்ளைகிட்டே இப்ப பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாது. கரெக்டா கேள்வி கேட்டா அவன் தலை குனியத்தான் செய்யணும். சரி. சபையில நிமிர்ந்திருக்க முடியாது. முடியாதம்மா, முடியாது. ஏன்னா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்ததே கேள்வி கேட்கும். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் படிக்கல, நீங்க கேள்வி கேட்க தெரியாது. அதுக்குதான் சொல்லுவாங்க. என்னமா சொல்லுவாங்க? சில பேரு படிக்காதவங்களுக்கும் அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அது அறிவு கிடையாது, அது அனுபவம். ஓ, அனுபவம் பேசுது. அனுபவம் பேசும். படிக்க வைக்கிறது எதற்காக? எதற்காகமா? யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடக்கணும், ஆமா. நல்லது என்ன கெட்டது என்ன, சரி, நாளும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு கல்வி கண் தேவைப்படுது. அதுக்குத்தான் கல்வி கண்ணு, பகுத்தறிவு. அதான் பகுத்தறிவு. சரி, நல்லது கெட்டதை தெரியதான் பகுத்தறிவு. இந்த விவரம் தெரியாம யாருக்கிட்ட எப்படி பேசணும், சரி, எந்த வார்த்தை பேசணும், எதை பேசக்கூடாது, ஓ, எதை பேசக்கூடாது இருக்கு. அதுக்குத்தான் பகுத்தறிவு. அதுக்குத்தான் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறது. அதுக்குத்தான் ஸ்கூலுக்கு போறது. ஆமா, நல்லா படிக்கணும் பிள்ளைகள். ஓ, நல்லா படிக்க வேண்டும். நல்ல 4 எழுத்து படிக்கணும். நான் குடத்துக்காரம்மா மாதிரி எம்எஸ்சி பிஎட்ட முடிச்சிட்டு வெளில படிக்கணும். என்ன? ஆமாமா, கண்டிப்பா. என்னையா வில்லு படிச்சு முடிச்சிட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு அங்க போன பிறகு படிக்க. ஆமா, அதுக்கு பிறகு பிஎஸ், பிஎட், பிஎம்ஏ அப்படி படிக்கணும். ஏன் அப்படி கிடையாதுயா? நாங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்க நாங்க அதை பார்த்து போயிருவோம்ல. சரி, எங்களுக்கு இது இல்லைன்னா அது கை கொடுக்கும்ல. எங்க அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அத மாதிரி. அதனால படிப்பு தான் முதல்ல முக்கியம். சரி, எங்க இருந்து கண்டுபிடிப்பிய? அதனால தெரியாம எப்படி இருக்கும்? எனக்கு எங்களுக்கும் பற்றி உலகத்துக்கே தெரியும். சிவகாமிபுரம் ராஜலட்சுமி வில்லிசை எப்பேற்பட்ட வில்லிசை. சரி, சகோதரி எப்படி உள்ளவங்க, எப்படி பாடுவாங்க, எப்படி பழகுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்லது கெட்ட தெரியலன்னா என்னம்மா உலகம்? அதனால தங்கச்சி, என்னன்னா 7 பிள்ளைகளை நீதான் வளர்க்கணும் பெருமாள். ஆமா, பிள்ளை எப்படி சீக்கிரம் வளர்த்து கொண்டா. ஓ, புள்ளட்டா 7 பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமானால், சரி, அதாவது மலையிலே புலிகள் இருக்கிறது. ஆமா, மலைகளே நிறைய புளிய மரம் இருக்கிறது. புலிகள் இருக்கிறது. சரி, புலிகளை வரவழைத்து என் மக்களாகிய சான்றோர்களுக்கு நீ புலிப்பால் கொடுக்க வேண்டும் என்றார். ஆமா அண்ணா. சரி, பிள்ளைகள் 3-4 வயசு வரை புலிப்பால் சாப்பிடுவாங்க. ஆமா, 4 வயசுக்கு மேல இப்ப எங்க நான் போவது? நாமெல்லாம் சான்றோர்களாகிய நாடார்கள் புலிப்பால் சாப்பிட்டு வளர்ந்தவர்கள். பாயும் போது புலி மாதிரியே பாயுவான். சரி, பதுங்குத வரைக்கும் பூனை மாதிரி பதுங்குவான். பாயும் போது புலிப்பாய்ச்சல் பாய்வான், புலி மாதிரியே பாயுவான். சரி, அது புலிப்பால் சாப்பிட்டு வளர்ந்த சான்றோர்கள். ஆமாமா, பிள்ளைகள் 3 வயசு வரை புலிப்பால் சாப்பிடுவாங்க. சரி, அப்புறம் சாப்பாடு கேட்பான்னு நான் என்னன்னா செய்வேன்னா, காளியம்மா. ஆமாண்ணா. அங்கே காளியம்மா என்னம்மா? 7 மலை காவுக்குள்ள சரி ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. ஆமா, அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அதுல ஒரு நித்தம் ஒரு தொழு நம்பி பால் பாயாசத்தை வைத்து பகவானுக்கு பூஜை செய்வார். பூஜை பண்ணிட்டு வராரு. அவர் மணி அடித்து பூஜை செய்வார். ஏன் மணி அடிக்காம பூஜை பண்ணானே? மணி அடித்து பூஜை செய்தாதால் அது மணி. சரி, கந்தவேல் முருகை மாதிரி மணி அடிக்காத பூஜை ஆகுமா? பூஜை ஆகாது. ஒரு மாசமான பூஜையில தான் இருக்கான் போல. சரி, பூசையில இருக்கானா பாறையில இருக்க? தவத்துல இருக்காரு. ஓஹோ, அப்ப 12 வருஷம் அவனை யாரும் எழுப்ப முடியாது. ஓ, 12 வருஷம் யாரும் எழுப்ப முடியாது. என்னையா? இன்னும் கொஞ்ச நாள் தானா? பூசையில இருக்க எவ்வளவு நாளைக்கு இருக்க?
பிறகு சொல்லாம பிரேம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். அதனால சரி எங்கதான் இந்த கண்டுபிடிப்பு தெரியுதோ அப்ப நாராயணமூர்த்தி சொல்லுகிறேன். ஏம்மா? பிள்ளை முழிக்க முடி இதுக்குத்தான் முழிக்கிறது தெரியுமா தெரியாது? தெரியாது. ஏன் உலகத்துக்கே தெரியும், நமக்கு தெரியாதாம்மா? சரி, பிள்ளை இதுக்குத்தான் முழிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். என்னமா சொல்கிறார்? சரி, அந்த சிவன் கோவிலில தொழு நம்பி அன்றாடம் பால் பாயாசத்தை வைத்து பகவானுக்கு பூஜை செய்வார். சரி, அந்த தொழு நம்பி இடத்துல பிள்ளைகளுக்கு பால் பாயாசத்தை வாங்கி கொடுங்கள் அண்ணா. பிள்ளைகளுக்கு பசி ஆச்சுங்கள் அண்ணா. தங்கச்சி நீ அப்படியே கொடுத்துறம்மா. சரி அண்ணா, பிள்ளைகளுக்கு பால் பாயாசம் கொடுக்க சொன்னேன். சரி, கோயில் பூசாரி ஐயாவை பாருங்க, நம்ம சகோதர சகோதரிகள் பாடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் கால் கொண்டு அப்படின்னு சொல்லி கலரும் கொண்டு வந்தாச்சு. அம்மன் ஒன்று, இன்னும் யாருக்கும் ஒன்று, அந்த அண்ணனுக்கு ஒன்று, அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் என்ன இன்னைக்கு சாப்பிடுங்க. ஆனால் வருது வாங்கிக்கிடுங்க. சரி, கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்களேன். யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.